ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுருக்கோம். அதில் இப்போ 3வது ஸ்கந்தத்தில் நம்ம 12 அத்தியாயங்கள் நம்ம கற்றுண்டோம். 13வது அத்தியாயத்தில் முதல் பாகம் வரைக்கும் நம்ம கற்றுருக்கோம். அதில் பகவான் எப்படி ஆச்சரியமான ஒரு வராக அவதாரம் எடுத்து அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பூமியை போய் தன்னுடைய கண்களால் பார்த்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ரிஷிகள்லாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த அடுத்த பாகத்தில் சொல்கிறார். அப்படி பூமியாதேவியை பார்த்ததுமே பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய தெத்தி பற்களில் அந்த பூமாதேவியை எடுத்து வச்சுட்டு அப்படி அழகாக ஜலத்திலேருந்து அப்படியே மேலே ஏறி வராராம். பார்க்குறதுக்கு பகவான் அவ்வளவு அழகாக இருக்காராம். அதை ஜெயதேவர் அப்படிங்கிற கவி தன்னுடைய அஷ்டபதியில் அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார். வசதி தர்ஷன சிகரே கோபால கிருஷ்ணா தரணி தவலக்னா शशिनि कलंक कलेव निमग्ना केशवाधृत सूकर रूपा जय जगदीश हरे அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, அப்படியே வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய பகவானுடைய தெத்தி பற்கள் மேலே அந்த கருமையான அந்த பூமாதேவி இருக்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்படி வெண்மையான சந்திரனில் ஒரு களங்கம் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அது போல் இருந்தது அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். அப்படி பகவான் பூமாதேவியை தூக்கிண்டு வெளியில் வரும்பொழுதே ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அசுரன் பகவானோட யுத்தம் பண்ணிட்டு வரான், கதையை எடுத்துண்டு. உடனே பகவானுடைய சக்கரம் இருக்கே, பகவானை கோபம் மூட்டுறதாம். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இருக்கும் பொழுதே என்னமா இந்த அசுரன் உங்களிடத்துல சண்டை போட வரலாம், அவனை நீங்கள் சும்மா விடாதீங்கோ அப்படின்னு பகவானுக்கு கோவத்தை அப்படி கலப்பி விடுறதாம். உடனே பகவான் என்ன பண்ணுறார், அந்த பயங்கரமான அசுரனை அப்படி லீலையாக அப்படி வதம் பண்ணார். எப்படின்னா, காட்டில் ஒரு சிங்கம் எப்படி விளையாட்டாக ஒரு யானையை வதம் பண்ணுமோ அது மாதிரி வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹிரண்யாக்ஷனுடைய ரத்தமானது பகவானுடைய முகங்களில் அப்படி கன்னங்கள்லாம் அப்படி பட்டு செவப்பாக இருக்காம். அதையும் வர்ணிக்கிறார். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, காட்டில் விளையாடும்போது ஒரு மத யானை என்ன பண்ணுமாம், பூமியவே அப்படி பேர்த்து விளையாடுமாம். அப்படி அதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூமியோட செம்மண்ணுன்னு சொல்கிறோமே, அந்த மண்ணுடைய ஒரு வர்ணமானது அந்த யானையோடைய தும்பிக்கையில் பட்டு அப்படி செகப்பாக இருக்குமே, அது போல இருந்தார் பகவானும் அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் தமால நீலம் அப்படின்னு. பகவான் ஒரு தமால விருட்சம் போல் அப்படி கருப்பாக இருக்காராம். அவருடைய பற்களோ எப்படி இருக்குன்னா அப்படி வெள்ளை வெளியேர்ந்து இருக்குது. அது மேலே அந்த பூமாதேவியும் ஏந்திண்டு பகவான் வரும்பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அதனால் இப்போ பிரம்மதேவர், சனகாதிகள், பிரஜாபதிகள், மனு எல்லாரும் சேர்ந்து பகவானை ஒரு அழகான ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் அப்படி வேத மந்திரங்களுக்கு துல்லியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல எடுத்ததுமே ஜிதம் ஜிதம் தே அப்படிங்கிறா. பகவானை பார்த்து உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படிங்கிறா. வேதத்துக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த முதல்ல ஜிதம் தே அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. வேதத்தில் ரொம்ப பிரசித்தமாக ஜிதம் தே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதனால அந்த வேதத்துக்கு துல்லியமாக இருக்கிறதுனால அந்த ஒரு மந்திரத்தை சொல்லியே அப்படி ஆரம்பிக்கிறா. யஜ்ஞ வராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறா. எல்லா யாகங்களையும் அப்படி சரீரத்தில் கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு ஜெயம் எப்படி இருக்குது அப்படின்னா, பகவானோட சரீரம் அந்த ரோம கூப்பங்கள்னு சொல்கிறோமே, அதில் ஒரு ரோம கூப்பத்துலேயும் அப்படி பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் அப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய தேகம் அப்படி இருக்குது. அதுலேயும் நீ அந்த பிரளய ஜலத்திலேருந்து அப்படி எழுந்து வரும்படி உன்னோட ஜலத்தெல்லாம் அப்படி உதரும்படியாக நீ உன்னோட உடம்பு உலுக்கிக்கிறியே, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். காரண சூக்கராயத்தே அப்படிங்கிறா. பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு சூக்கர ரூபம் எடுத்துன்னு வந்த உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி, இந்த உன்னுடைய யஜ்ஞமயமான உன்னுடைய சரீரம் இருக்கே, அதை புண்ணியாத்மாக்களால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய அந்த தேகமானது எப்படி யஜ்ஞமயமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக இந்த ஸ்தோத்திரத்தில் வர்ணனை பண்ணுறான். பகவானுடைய தோல் இருக்கே, அதுதான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தஸுகளுக்கும் இருப்பிடமாக இருக்காம். அவருடைய ரோமங்கள் தான் அந்த தர்பைகளாக இருக்காம். பகவானுடைய கண்கள் தான் அந்த நெய் ஆஜ்யம்னு சொல்லி அந்த ஹோமத்தில் விடுறோமே அதுக்கு இருப்பிடமாக இருக்காம். அவருடைய 4 கால்களுமே சாத்துருஹோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தில் 4 வேதங்கள் படித்தவர்கள் பண்ண வேண்டிய கிரியைகள் இருக்கே, அதுக்கு தான் சாத்துருஹோத்திரம்னு பேர். அந்த பகவானுடைய 4 கால்களுமே அந்த சாத்துருஹோத்திரமாக இருக்குது. ஸ்ருக் ஸ்ருவம் அப்படின்னு 2 சொல்கிறா. யாகங்களில் நெய் விடுறதுக்காக 2 கரண்டி வச்சுருப்பாளாம். பெரிய கரண்டி ஸ்ருக்கு அப்படின்னும் இந்த சின்ன கரண்டி ஸ்ருவம் அப்படின்னும் பேர். அது என்னவா இருக்குன்னா, பகவானுடைய மூக்காகவும் அவருடைய மூக்கு துவாரங்களாகவும் இருக்குது அந்த ஸ்ருவம் அப்படிங்கிறதுங்கிறா.
அப்புறம் இடா அப்படிங்கிறது இந்த ஹவிஸ் நம்ம யாகத்துல போடுறோமே அந்த ஹவிஸை வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு இடா அப்படின்னு பேராம். அதுதான் பகவானுடைய வயிறா இருக்கு. சமசம் அப்படிங்கிறது இந்த சோமபானம்னு சொல்றோமே அதை வைக்கக்கூடிய பாத்திரங்கள், அது உன்னுடைய காதுகளா இருக்கு. நீ மென்னு சாப்பிட்றியே அதுதான் சாக்ஷாத் அக்னிஹோத்திரமா இருக்கு, அக்னியில போடக்கூடிய ஆகுதியாக இருக்கு. உன்னுடைய 2 தந்தங்கள் இருக்கே வெள்ளை வெளியேர்னு, இந்த 2 தந்தங்களும் 2 இஷ்டிகளா இருக்கு அப்படிங்கிற. பராயணிய இஷ்டி உதயனீய இஷ்டி அப்படின்னு. இஷ்டி அப்படிங்கிறதும் யஜ்ஞத்திலேயோ யாகத்திலேயோ ஒரு பாகம், ஒரு அங்கம். அதே மாதிரி இந்த யாக வேதின்னு சொல்கிறோமே ஹோம குண்டம்னு, அதுதான் பகவானுடைய பஞ்ச பிராணனா இருக்கு. உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய 7 தாத்துக்கள் இருக்கே, ரத்தம் மாம்சம் போன்ற 7 தாத்துக்கள், அது முக்கியமான 7 யாகங்களா இருக்கு அப்படின்னு. ஷோடசி உக்தம் அக்னிஷ்டோமம் வாஜபேயம் போன்ற முக்கியமான 7 யாகங்களா இருக்கு. உன்னுடைய மூட்டுக்கள்லாம் எதுவா இருக்குன்னா சத்திர யாகங்களா இருக்கு அப்படிங்கிற. சத்திர யாகம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல நாட்கள் பண்ணக்கூடிய ஒரு யாகம். அப்படி யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய சோமலத்தைய பிரயோகப்படுத்தி பண்ணக்கூடிய யஜ்ஞங்களாகட்டும் அல்லது சோமலத்தை இல்லாமல் பண்ணக்கூடிய கிரத்துக்களாகட்டும் எல்லாமே உன்னுடைய சரீரத்தில் தான் இருக்குது. அப்படி யஜ்ஞமயமாக இருக்குது உன்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எல்லா வேத மந்திரங்களும் உன்னுடைய தேகத்தில் சரீரத்தில் தான் இருக்குது. உன்னுடைய சரீரத்தில் தான் எல்லா தேவதைகளுமே குடியிருக்கா. இந்த யாகத்தினால எந்த தேவதைகளெல்லாம் ஆராதனை பண்ணுறோமோ அவர்களும் உன்னுடைய சரீரத்தில் தான் இருக்கா. நீ எல்லா கிரியைகள் யாக கிரியைகளோட ஸ்வரூபமாகவும் இருக்க, எல்லா யாகத்தில் இருக்கக்கூடிய சம்பாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் பிரயோகப்படுத்துகிறோமே அதுவாகவும் அதோட ஸ்வரூபமாகவும் இருக்க. பக்தி விரக்தி அப்படிங்கிற மூலமாக எந்த ஒரு ஞானத்தை அடையிறோமோ அந்த ஞான ஸ்வரூபியும் நீதான், அந்த ஞானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய குருவும் நீதான் அப்படின்னு சொல்லி வித்யா குரவே நமோ நமஹா அப்படின்னு திரும்ப திரும்ப உனக்கு நமஸ்காரம், நமோ நமஹா நமோ நமஹா அப்படிங்கிறா. அப்படி எல்லா மலைகளோட கூடின இந்த பூமாதேவியை தரிச்சுண்டு நீ இப்போது காட்சி கொடுக்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு யானை, ஒரு பெரிய மத யானை ஜலக்கிரீடை பண்ணிட்டு அப்படி அந்த ஜலத்துலேருந்து எழுந்து வரும்பொழுது ஒரு பெரிய தாமரை செடியையே அப்படியே இலைகளோடு அப்படி எடுத்துட்டு பிடிங்கிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அழகா அப்படின்னு சொல்கிறா. மதங்கஜேந்திரஸ்ய சபத்ர பத்மினி அப்படின்னு சொல்கிறார். மற்றொரு விதமாக நீ எப்படி அழகாக இருக்க அப்படின்னா, ஒரு பெரிய மலை இருக்குன்னா அந்த மலைக்கோட சிகரங்கள்லாம் அப்படி மேகமூட்டங்களாக இருந்தால் அது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குமோ அது போல் இருக்க அப்படின்னு விதவிதமாக வர்ணிக்கிறா. அப்படி எல்லா சராச்சரங்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடிய இந்த பூமாதேவி இருக்காளே, அவள் சாக்ஷாத் உன்னுடைய பத்னி. அப்படிப்பட்ட இந்த பூமாதேவியை இப்போ இந்த ஜலத்து மேலே வச்சு எல்லா ஜீவன்களும் வாழக்கூடிய இடமாக நீதான் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா நீதானே எல்லாருக்கும் பீதா அப்படின்னு சொல்லி, அதனால உனக்கும் அந்த தாயாருக்கும் சேர்ந்து அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. விதேம சாசியை நமசா சஹத்வயா அப்படிங்கிற. இப்போ இந்த ஒரு பூமாதேவியை உத்தாரணம் பண்ணுறதுங்கிற இந்த ஆச்சரியமான காரியத்தை ஒன்றை தவிர வேறு யாரால பண்ண முடியும்? ஆனாலும் உனக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்லை. இந்த ஆச்சரியமான உலகத்தையே உன்னோட மாயினால் படைக்கிறியே, அப்படிப்பட்ட உனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேதமயமான உன்னுடைய சரீரத்தை அப்படி அந்த ஜலம் போகும்படி நீ உலுக்கின்ற பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஜலமானது ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருமேலேயும் அப்படி பட்டு புரோக்ஷணம் பண்ணது போல இருந்தது. நாங்கள்லாம் பவித்திரமாக ஆனோம் அப்படின்னு சொல்லி இப்படி உன்னோட மகிமைகளை சொல்லிகிட்டே போகலாம். அதற்கு எல்லையே கிடையாது. எவன் உன்னுடைய மகிமைகளுக்கு எல்லையை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன்தான் மூடன் அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணுறா. விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேகிஷம் அப்படின்னு எல்லா லோகங்களுக்கும் நீ மங்களத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இந்த வேத துல்லியமான இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு பகவான் சந்தோஷப்பட்டு அந்த பூமாதேவியை அந்த ஜலத்துக்கு மேலே வச்சாராம். இப்படி ரொம்பவும் லீலையாக அப்படி ரசாதலத்தை வரைக்கும் போயிருக்கக்கூடிய பூமாதேவி அப்படி உத்தாரணம் பண்ணி அந்த ஜலத்துக்கு மேலே ஸ்தாபனம் பண்ணிட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிட்டார். உடனே இப்போ இதற்கு ரொம்ப அழகாக ஒரு பலஸ்ருதி சொல்கிறார் மைத்ரேய மகரிஷி. யார் இந்த அழகான ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய வராக அவதார கதைகளை யார் ஸ்ரத்தையாக கேட்குறாளோ, யார் ஸ்ரத்தையாக சொல்கிறாளோ அவர்களுடைய ஹிருதயத்தில் ஜனார்தனன் ரொம்ப சீக்கிரமாக பிரசன்னமாயிடுவான் அப்படின்னு சொல்லி, பகவான் அப்படி பிரசன்னமாயிட்டான் அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்காதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த பலன்கள்லாம் ரொம்பவும் அதெல்லாமும் துச்சந்தான் அப்படின்னு யார் பகவானையே அனன்யமாக பக்தி பண்ணுறாளோ அவர்களுக்கு பகவான் தன்னையே கொடுக்குறான், தன்னுடைய நிலையவே கொடுக்குறான். ஸ்வகதிம் பரஹா பராம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா முடிக்கும் பொழுது சொல்கிறார், இந்த லோகத்தில் எந்த ஒரு மனுஷன்தான் எல்லா புருஷார்த்தங்களுடைய சாரத்தையும் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய எந்த மனுஷன்தான் அப்படி அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பகவானோட கதைகள்லாம் இருக்கே, சம்சாரத்தையே போக்கக்கூடியது, அதை கேட்டுட்டும் போரும் அப்படின்னு நினைப்பான். வினான் அரேதரம் அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் அப்படி நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோட இந்த 13வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. இந்த 13வது அத்தியாயத்தில் தான் பகவானுடைய வராக அவதாரமானது சொல்லப்பட்டிருக்கு.
இதற்கு மேலே வரக்கூடிய 6 அத்தியாயங்கள் 14லேருந்து 19 வரைக்கும் விஸ்தாரமாக இதே வராக அவதார கதைகள், ஹிரண்யாக்ஷன் எதனால் எந்த ஒரு சாபத்தினால பிறந்தான் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் பகவானும் ஹிரண்யாக்ஷனும் யுத்தம் பண்ணதெல்லாம் விஸ்தாரமாக வர்ணித்து 6 அத்தியாயங்களில் சொல்ல போகிறார். அதை நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய கிளாஸில் நம்ம அனுபவிக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणम् प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु महाराज की जय। स्वदंष्ट्रया उद्धृत्य महीं निमग्नां स्वदंष्ट्रयोद्धृत्य महीं निमग्नां स्वदंष्ट्रयोद्धृत्य महीं निमग्नां स उत्थितः संरुरुचे रसायाः स उत्थितः संरुरुचे रसायाः स उत्थितः संरुरुचे रसायाः तत्रापि दैत्यं गदया पतन्तं तत्रापि दैत्यं गदया पतन्तं तत्रापि दैत्यं गदया पतन्तं सुनाभ सन्दीपित तीव्रमन्युः सुनाभ सन्दीपित तीव्रमन्युः सुनाभ सन्दीपित तीव्रमन्युः जघानरुन्धानम् असह्य विक्रमम् जघानरुन्धानम् असह्य विक्रमम्
जघानरुन्धानमसह्य विक्रमम् सलीलया इभं मृगराड् इवाम्भसि सलीलयेभं मृगराडिवाम्भसि सलीलयेभं मृगराडिवाम्भसि तद्रक्त पङ्काङ्कितगण्डतुण्डो तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डो तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डो यथा गजेन्द्रो जगतीं बिभिन्दन् यथा गजेन्द्रो जगतीं बिभिन्दन् यथा गजेन्द्रो जगतीं बिभिन्दन् तमालनीलं सितदन्तकोट्या तमालनीलं सितदन्तकोट्या तमालनीलं सितदन्तकोट्या क्ष्माम् उत्क्षिपन्तं गजलीलयाङ्ग क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग प्रज्ञाय बद्धाञ्जलयो अनुवाकैः प्रज्ञाय बद्धाञ्जलयोऽनुवाकैः प्रज्ञाय बद्धाञ्जलयोऽनुवाकैः विरिञ्चि मुख्या उपतस्तुः ईशम् विरिञ्चि मुख्या उपतस्थुरीशं विरिञ्चि मुख्या उपतस्थुरीशं ऋषयवूचुः ऋषयऊचुः जितं जितं ते अजितयज्ञभावन जितं जितं ते जितयज्ञभावन जितं जितं ते जितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः यद् रोमगर्तेषु निलिल्युः अध्वराः यद्रोमगर्तेषु निलिल्युरध्वराः यद्रोमगर्तेषु निलिल्युरध्वराः तस्मै नमः कारणसूकराय ते तस्मै नमः कारणसूकराय ते तस्मै नमः कारणसूकराय ते रूपं तव एतत् ननु दुष्कृतात्मनां रूपं तवैतन्ननु दुष्कृतात्मनां रूपं तवैतन्ननु दुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यद् अध्वरात्मकं दुर्दर्शनं देव यदध्वरात्मकं दुर्दर्शनं देव यदध्वरात्मकं छन्दांसि यस्य त्वचि बर्हिरोमसु छन्दांसि यस्य त्वचि बर्हिरोमसु छन्दांसि यस्य त्वचि बर्हिरोमसु आज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम् आज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम् आज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रम् सृक्तुण्ड आसीत् स्रुवैशनासयोः सृक्तुण्ड आसीत् स्रुवैशनासयोः सृक्तुण्ड आसीत् स्रुवैशनासयोः इडोदरे चमसाः कर्णरन्ध्रे इडोदरे चमसाः कर्णरन्ध्रे इडोदरे चमसाः कर्णरन्ध्रे प्राशित्रम् आस्ये ग्रसने ग्रहास्तु ते प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रम् यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रम् यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रम् दीक्षानुजन्मोपसदः शिरोधरम् दीक्षानुजन्मोपसदः शिरोधरम् दीक्षानुजन्मोपसदः शिरोधरम् त्वं प्रायणीय उदयनीय दंष्ट्रः त्वं प्रायणीयोदयनीयदंष्ट्रः त्वं प्रायणीयोदयनीयदंष्ट्रः जिह्वा प्रवर्ग्यः तव शीर्षकं क्रतोः जिह्वा प्रवर्ग्यः तव शीर्षकं क्रतोः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः सभ्यावसत्यं चितयो असवोहिते सभ्यावसत्यं चितयोऽसवोहिते सभ्यावसत्यं चितयोऽसवोहिते सोमस्तु रेतः सवनानि अवस्थितिः सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः
सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः संस्था विभेदाः तव देवधातवः संस्था विभेदास्तव देवधातवः संस्था विभेदास्तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुः इष्टिबन्धनः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रदेवता नमो नमस्तेऽखिलमन्त्रदेवता नमो नमस्तेऽखिलमन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्ति आत्मजय अनुभावित वैराग्यभक्त्यात्मजयानुभावित वैराग्यभक्त्यात्मजयानुभावित ज्ञानाय विद्यागुरवे नमो नमः ज्ञानाय विद्यागुरवे नमो नमः ज्ञानाय विद्यागुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवन् त्वया धृता दंष्ट्राग्रकोट्या भगवंस्त्वया धृता दंष्ट्राग्रकोट्या भगवंस्त्वया धृता विराजते भूधर भूः स भूधरा विराजते भूधर भूः स भूधरा विराजते भूधरः भूसभूधरा यथा वनात् निस्सरतो दता धृता यथा वना निस्सरतो दता धृता यथा वना निस्सरतो दता धृता मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपम् इदं च सौकरम् त्रयीमयं रूपमिदं च सौकरम् त्रयीमयं रूपमिदं च सौकरम् भूमण्डलेन अथ दता धृतेन ते भूमण्डलेनाथ दता धृतेन ते भूमण्डलेनाथ दता धृतेन ते चकास्ति शृङ्गोढघनेन भूयसा चकास्ति शृङ्गोढघनेन भूयसा चकास्ति शृङ्गोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां संस्थापयैनां जगतां सतस्थुषां संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीम् असि मातरं पिता लोकाय पत्नीमसि मातरं पिता लोकाय पत्नीमसि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया विधेम चास्यै नमसा सह त्वया विधेम चास्यै नमसा सह त्वया यस्यां स्वतेजो अग्निम् इव अरणौ अधाः यस्यां स्वतेजोऽग्निमिवारणवधाः यस्यां स्वतेजोऽग्निमिवारणवधाः कश्रद्धधीत अन्यतमः तव प्रभो कः श्रद्धधीतान्यतमस्तव प्रभो कः श्रद्धधीतान्यतमस्तव प्रभो रसां गताया भुव उद्बिभर्हणम् रसां गताया भुव उद्बिबर्हणम् रसां गताया भुव उद्बिबर्हणम् रसां गताया भुव उद्बिबर्हणम् न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो मायया इदं ससृजे अतिविस्मयम् यो माययेदं ससृजेति विस्मयम् यो माययेदं ससृजेति विस्मयम् विधुन्वता वेदमयं निजं वपुः विधुन्वता वेदमयं निजं वपुः
विधुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयम् जनस्तपः सत्यनिवासिनो वयं जनस्तपः सत्यनिवासिनो वयं सटाशिकोद्धूत शिवाम्बुबिन्दुभिः सटाशिकोद्धूत शिवाम्बुबिन्दुभिः सटाशिकोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृशम् ईशपाविताः विमृज्यमाना वृषमीशपाविताः विमृज्यमाना वृषमीशपाविताः स वै बत भ्रष्टमतिः तवैषते स वै बत भ्रष्टमतिस्तवैषते स वै बत भ्रष्टमतिस्तवैषते यः कर्मणां पारम् अपारकर्मणः यः कर्मणां पारमपारकर्मणः यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितम् यद्योगमाया गुणयोगमोहितं यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विधेहिषम् विश्वं समस्तं भगवन् विधेहिषम् विश्वं समस्तं भगवन् विधेहिषम् मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति उपस्थीयमानः तैः इत्युपस्थीयमानस्तैः मुनिभिः ब्रह्मवादिभिः मुनिभिर्ब्रह्मवादिभिः सलिले स्वखुराक्रान्ते सलिले स्वखुराक्रान्ते उपाधत्त अवितावनिम् उपाधत्तावितावनिम् स इत्थं भगवान् उर्वीं स इत्थं भगवान् उर्वीं विश्वक्सेनः प्रजापतिः विश्वक्सेनः प्रजापतिः रसाया लीलया उन्नीताम् रसाया लीलयोन्नीताम् अप्सुन्यस्य ययौ हरिः अप्सुन्यस्य ययौ हरिः य एवम् एतां हरिमेधसो हरेः य एवमेतां हरिमेधसो हरेः कथां सुभद्रां कथनीयमायिनः कथां सुभद्रां कथनीयमायिनः शृण्वीत भक्त्या श्रवयेत वोषतीम् शृण्वीत भक्त्या श्रवयेत वोषतीम् जनार्दनो अस्य आशु हृदि प्रसीदति जनार्दनोऽस्याशु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभौ किं दुर्लभं ताभिः अलं लवात्मभिः किं दुर्लभं ताभिरलं लवात्मभिः अनन्यदृष्ट्या भजतां गुहाशयः अनन्यदृष्ट्या भजतां गुहाशयः स्वयं विधत्ते स्वगतिं परः पराम् स्वयं विधत्ते स्वगतिः परम्पराम् स्वयं विधत्ते स्वगतिं परः पराम् को नाम लोके पुरुषार्थसारवित् पुरा कथानां भगवत्कथासुधाम् आपीय कर्णाञ्जलिभिः भवापहाम् अहो विरज्येत विना नरेतरम्
நம்ம எல்லாரும் 31வது ஸ்லோகத்திலேருந்து சேர்ந்து படிக்கலாம். 31st ஸ்லோகாலேருந்து. स्वदंष्ट्रयोद्धृत्य महीं निमग्नां स उत्थितः संरुरुचे रसाया तत्रापि दैत्यं गदया पतन्तं सुनाभसन्दीपिततीव्रमन्युः जघानरुन्धानमसह्य विक्रमं सलीलयेभं मृगराडिवाम्भसि तद्रक्तपङ्काङ्कितगण्डतुण्डो यथा गजेन्द्रो जगतीं विभिन्दन् तमालनीलं सितदन्तकोट्या क्ष्मामुत्क्षिपन्तं गजलीलयाङ्ग प्रज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः विरिञ्चि मुख्या उपतस्थुरीशं ऋषय ऊचुः जितं जितं ते जितयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिधुन्वते नमः यद्रोमगर्तेषु निलिल्युरध्वराः तस्मै नमः कारणसूकराय ते रूपं तवैतन्ननु दुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यदध्वरात्मकं छन्दांसि यस्य त्वचि बर्हिरोमसु आज्यं दृशि त्वङ्घ्रिषु चातुर्होत्रं सृक्सुण्ड आसीत् स्रुव ईशनासयोः इडोदरे चमसाः कर्णरन्ध्रे प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तु ते यच्चर्वणं ते भगवन् अग्निहोत्रं दीक्षानुजन्मोपसदः शिरोधरं त्वं प्रायणीयो दयनीयदंश्रः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः सभ्यावसत्यं चितयोऽसवोहिते सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः संस्था विभेदास्तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्त्यात्मजयानुभावित ज्ञानाय विद्या गुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवंस्त्वया धृता विराजते भूधर भूसभूधरा यथा वनान्निस्सरतो दता धृता मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपमिदं च सौकरं भूमण्डले नाथ दता धृतेन ते चकास्ति शृङ्गोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीम् असि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया यस्यां स्वतेजोऽग्निम् इवारणावधाः कः श्रद्दधीतान्यतमस्तव प्रभो रसाङ्गताया भुव उद्विबर्हणं न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेदं ससृजेति विस्मयं विधुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयं सटाशिकोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृशमीशपाविताः स वै बत भ्रष्टमतिस्तवैषते यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विधेहिशं मैत्रेय उवाच इत्युपस्थीयमानस्तैः मुनिभिर्ब्रह्मवादिभिः सलिले स्वखुराक्रान्ते उपाधत्तावितावनिं स इत्थं भगवान् उर्वीं विश्वक्सेनः प्रजापतिः रसाया लीलयोन्नीताम् अप्सुन्यस्य ययौ हरिः
य एवमेतां हरिमेधसो हरेः कथां सुभद्रां कथनीयमायिनः शृण्वीत भक्त्या श्रवयेत वोषतीं जनार्दनोऽस्याशु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभौ किं दुर्लभं ताभिरलं लवात्मभिः अनन्यदृष्ट्या भजतां गुहाशयः स्वयं विधत्ते स्वगतिं परः परां को नाम लोके पुरुषार्थसारवित् पुरा कथानां भगवत्कथासुधाम् आपीय कर्णाञ्जलिभिर्भवापहाम् अहो विरज्येत विना नरेतरम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद சத்குரு மகாராஜ் கி जय இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம படிச்ச ராகம் ஆரபி. நம்ம குருநாதர் வராக பகவான் மேல எழுதின ஒரு மதுர கீதத்தை அனுபவிச்சுட்டு இந்த செஷனை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த செஷன்ல 14வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. லக்ஷ்மி வராஹம் பஜரே மானச லக்ஷ்மி வராஹம் भजरे मानस लक्ष्मी वराहं भजरे मानस लक्ष्मी वराहं भजरे अंगुष्टरूपात् क्षणमात्रेण अंगुष्टरूपात् क्षणमात्रेण धृत योगशरीरं मोहन विराट स्वरूपं योगशरीरं मोहन विराट स्वरूपं लक्ष्मीवराहं भजरे मानस लक्ष्मीवराहं भजरे हिरण्याक्षहरणं श्रुतिसंरक्षकं हिरण्याक्षहरणं श्रुतिसंरक्षकं हिरण्याक्षहरणं श्रुतिसंरक्षकं हिरण्याक्षहरणं श्रुतिसंरक्षकं यज्ञस्वरूपं भूवराहं यज्ञस्वरूपं भूवराहं लक्ष्मीवराहं भजरे मानस लक्ष्मीवराहं भजरे क्षीराब्धिपुत्रीम् आलिङ्गनकरं क्षीराब्धिपुत्रीम् आलिङ्गनकरं क्षाराब्धिभञ्जकं तत्त्वोपदेशकातरं क्षाराब्धिभञ्जकं तत्त्वोपदेशकातरं लक्ष्मीवराहं भजरे मानस लक्ष्मीवराहं भजरे कुञ्चितपादं सञ्चितपापविनाशकं कुञ्चितपादं सञ्चितपापविनाशकं मुरलीधर हृदय तापत्रयहारकं मुरलीधर हृदय तापत्रयहारकं लक्ष्मीवराहं भजरे मानस लक्ष्मीवराहं भजरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जय बोलो यज्ञवराह भगवान की जय सद्गुरुनाथ महाराज की जय Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam.
And in the third skanda, we have learned until 12 chapters, and we started learning the 13th chapter. In the first half, we saw how Bhagavan took the huge Varaha avataram in order to uplift the Bhuma Devi, and he entered the waters of deluge and beheld Bhuma Devi there. And further, in the other half of this 13th chapter, we will be seeing how all the rishis and Brahmadeva offer a beautiful praise to Bhagavan. So when Bhagavan beheld Bhuma Devi, he immediately lifted her on his white tusks, and as he was coming above the waters, he was looking so beautiful. And Jayadeva Kavi, he describes this beauty of Bhagavan in his Ashtapadi. He says, Vasati Dashana Shikhare Gopala Krishna Dharani Tavalagna Shashini Kalanka Kalevani Magna Keshavadhrita Sukara Rupa Jaya Jagadisha Hare. He says he is looking so beautiful like the white moon which has a blemish, because in the white tusks of Bhagavan, Bhuma Devi was resting there. She was looking black in color, so he was looking so beautiful, he says. And as Bhagavan was coming up in the waters, Hiranyaksha, a very powerful asura, he came to fight with Bhagavan with his mace. Immediately Bhagavan's Chakrayuda, it incited Bhagavan by telling him, how come when I am there, this asura is coming to fight with you, so don't spare him at all. So immediately Bhagavan, what he did was, he killed Hiranyaksha very sportfully, like how a lion would kill an elephant in the forest. And now Bhagavan was smeared with the blood of Hiranyaksha in his cheeks, his temples, his snout and so on. Maitreya Maharishi describes this also with a very beautiful simile. He says, when an elephant plays in the forest, it would playfully upturn a piece of earth with its trunk, and its trunk would be smeared with the red color of the mud. And now Bhagavan was also looking like that, he says. And now Bhagavan was looking like Tamala Neela, that is, he was looking black like the Tamala Vriksha, and his tusks were so white in color, and Bhuma Devi was resting upon those tusks, and he was looking very beautiful. And now Brahmadeva, along with the Sanakadis, the Prajapatis and Manu, they offered a beautiful praise to Bhagavan, and this praise was such that it was on par with the Vedic hymns. And so they begin by telling Jitam Jitam Te Ajita Yajna Bhavana. They said, O Lord, may you be victorious. And this mantra Jitam Te is a very famous mantra in the scriptures, and because it is on par with the Vedic hymns, the stotra begins with this very word Jitam Te. And they said, O Lord, you are the personification of all the yagas, Yajna Swarupa, and all the pores of your hairs in your body, they have so many yagas hidden under them. And when you shake your body, you sprinkle the water on all sides, and we offer our prostrations to such a Varaha Murti. They say, Karana Sukaraya Te Namaha. You are the one who has taken this form of the Sukara in order to uplift Bhuma Devi. And this form of yours, which is the personification of all the yagas, is very, very rare to be seen by those who have not done enough merits. Now they describe in great detail how all the parts of Bhagavan's body represent the various parts of the yaga. They said Bhagavan's skin is nothing but all the chandas or the meters in the Vedas. All his hairs are the dharba grass. His eyes are the abode of the ghee that is poured in the yaga, and his four legs are nothing but the chatur hotra, that is all the duties that are to be done by the priests, officiating priests who have studied all the four Vedas. And there are two ladles that are used to pour the ghee in a yaga, which are called the sruk and the sruva. The sruk is the bigger one and the sruva is a smaller ladle, and they now said that this sruk and sruva are nothing but your nose and your nostrils, your snout and your nostrils. And Ida is the vessel in which the havis, which is to be poured into the fire, is kept, and this Ida is nothing else other than your stomach. And Chamasa is the vessel where they keep the Somapana, and your ears are themselves these Chamasas. And the very fact that you chew your food and eat is nothing but the Agnihotra itself, that is pouring of the oblations into the fire. And both your white tusks are the two Ishtis called as Prayaniya Ishti and Udayaniya Ishti. A Ishti is also a part of a yaga, and the yaga vedi or the altar is nothing but your vital airs.
And the 7 dhatus or the essential ingredients of your body are the very important 7 yagas like the Shodashi, Ukta, Agnishtoma, Vajapeya and so on. And all your joints are the Satra yagas. We already know that a Satra yaga is one that is done for many long years. And so these yajnas which use the Somalata and the Kratus which do not use the Somalata, all these are verily present in your form, they said. And not only that, your body is also the personification of all the mantras, the Vedic mantras. It is also the personification of all the devatas who are worshipped through such yagas. And your body is also the very form of all the yaga sambharas, that is all the materials that are used for a sacrifice, and also all the yaga prakriyas, the procedures that are done in a yaga. And now they said the knowledge that is attained through bhakti and virakti is also in your very form, and you are also the guru who bestows such knowledge. Vidya Gurave Namo Namaha. And so they again and again said, we prostrate to you. Namo Namaha, Namo Namaha. And now when you stand here holding Bhuma Devi along with all the mountains, you look like how a huge elephant which emerges from water after a playful sport, how it would bring along with itself a huge lotus plant along with all its leaves. So you're looking so beautiful. They said Matang Gachendrasya Sapatra Padmini. In another manner, you look like a huge mountain wherein a mass of clouds are hanging on its peaks. And now please place this Bhuma Devi, who is your consort and is also the mother of all the living and non-living beings. Please place her on this water so that she might become the habitat for all the living beings, because you are the father of all the living beings. So let us offer our prostrations to you and Mother Bhuma Devi as our parents. They said, Vidhema chase namasa sahatvaya. And who else other than you can do this wonderful miraculous deed of bringing Bhuma Devi from the deluge waters, who had been submerged into the depth of the ocean. But this is not very miraculous for you, because you have created this entire universe with your Maya, and so this is not very surprising for you. And when you shook your body, which is the personification of all the Vedas, in order to remove the water from your body, we all got sprinkled by that water, all the people who live in the Janaloka, Tapoloka and Satyaloka, and because of that we have become extremely purified. And so we can go on praising you in this manner, but there is no end to all your glories, O Lord. And the person who wishes to see the end of your glories is a foolish person. So they only ended their stotra now with a prayer. They said, Vishwam Samastam Bhagavan Vidhehisham. Please bestow auspiciousness to this entire world. And when Bhagavan heard this praise, which is on par with the Vedic hymns, he was very happy and he placed Bhuma Devi on the waters. And after now having sportfully brought up Bhuma Devi from the waters of deluge, Bhagavan placed her on the waters and he disappeared. And now Maitreya Maharishi concludes with a Phalashruti. He says, those who listen to this very beautiful story of Varaha Avatara, or those who narrate it with great devotion, Janardana will be extremely, Lord Janardana will be extremely pleased in their hearts very soon. And when Bhagavan is pleased, there is nothing that is unobtainable for those people. But those who realize that all such boons are only very trivial, and those who do devotion, steadfast devotion to Bhagavan's feet and wish for nothing else other than his feet, Bhagavan gives himself to them. He says, Swagatim Paraha Param. He gives his own state to them. And so he says, he concludes with a verse wherein he says, which person in this world who understands and realizes the essence of all the Purusharthas, after listening to such nectarine glories of Bhagavan, which is capable of ridding one of the samsara itself, who will ever feel enough and satiated after listening to such glories? Only a person who is other than a human being would feel so, he says, Vina Naretaram. And with this ends the 13th chapter, wherein is described the beautiful Varaha Avatara of Bhagavan. And in the further 6 chapters, from the 14th to the 19th, this very Varaha Avatara, the story is described in greater detail. So let us see all that in the coming chapters. Radhe Radhe.